அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நற்செய்திகளில் ஆயக்காரன் என்று எழுதப்பட்டவர்களை குறித்த ஒரு லிட்டில் ஃபேக்ட் இன்றைக்கு பார்க்கலாம். ஆயக்காரன் அப்படின்னும் பொழுது அவர்கள் வரி வசூலிப்பவர், டாக்ஸ் கலெக்டர் அப்படின்னு மீனிங். பைபிளில் வரி வசூலித்ததற்கான நிறைய ரெஃபரன்ஸ் உண்டு. ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் டாக்ஸேஷன் நம்ம எங்கே வாசிக்கலாம்னா ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். யோசேப்பு ஃபாரோவோட ட்ரீம் சொல்லி முடித்த பின்வரும் 7 வருடங்களுக்காக முதல் 7 வருடங்களில் அவர் அளவுக்கு அதிகமான தானியங்களை சேர்த்து வைத்தார். அப்படி சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருந்தது. அதனால் அப்பொழுது நிலத்தில் யாரெல்லாம் விளைச்சல் செய்தார்களோ அவர்களிடமிருந்து அதிகமான தானியங்களை வாங்கி சேர்த்து வைத்தார். அதை பற்றி வாசிக்கலாம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். இப்படி யோசேப்பு அளவிறந்ததாய் கடற்கரை மணலை போல மிகுதியாக தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காததாய் இருந்தது. இந்த மாதிரி கலெக்ட் பண்ணியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் நிறைய மெத்தட்ஸ் நிறைய வரிகளை பற்றின குறிப்புகளை நம்ம வாசிக்க முடியும். வரி அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிக்கும் பொழுது, ஒரு மனிதன் தான் வாழக்கூடிய அந்த நாட்டில் அதோடைய வளர்ச்சிக்காக அரசாங்கம் செலவு பண்ணக்கூடிய நிதிக்கு இவரால் செலுத்தப்படும் ஒரு தொகை தான் வரி. இப்போ இந்த வரி அப்படின்ற ஒரு காரியம் பல நூற்றாண்டுகளாகவே செயல்பட்டு கொண்டு வருகிறது. இந்த வரி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்ததுன்னா வரியை வசூலிப்பதற்கும் ஒருவர் இருக்க வேண்டும். அவர்தான் இந்த ஆயக்காரன் என்று நற்செய்தியில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த ஆயக்காரன், இந்த வரி வசூலிப்பவர்களுக்கான ஒரு குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவங்களுக்கு கொஞ்சம் மேக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும், கவர்மெண்ட்டோட டீல் பண்ணுறதுனால அந்த கவர்மெண்ட்டை மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே சமயம் பொதுமக்களிடமிருந்து வரி வசூலிப்பதால் எதுக்கெல்லாம் வரி வசூலிக்கலாம், எவ்வளோ வரி வசூலிக்கலாம் அப்படின்ற அந்த திட்டங்களை பற்றிய அறிவு படைத்தவர்களாகவும் அவர்கள் இருக்க வேண்டும். அப்படின்னா கொஞ்சம் மேக்ஸ், கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ், இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட், இந்த நிர்வாக திறமை இதெல்லாம் நிறைந்த ஒருவரை நாம் எப்படி அழைப்போம்? அறிவாளி, புத்திசாலி, இல்லை ஞானவான் இப்படின்னு அழைப்போம். ஆனால் வேதம் எவ்வாறு அழைக்கிறது? வாசிக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே ஒரு ஆயக்காரனை வேசிகளுக்கு இணையாகவும், பரிகாரர்களுக்கு இணையாகவும், அநியாயக்காரர்களுக்கு இணையாகவும், விபச்சாரர்களுக்கு இணையாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏன் அவ்வாறு குறிப்பிடப்பட வேண்டும்? ஏன் இவ்வளவு மோசமாக ஒரு குறிப்பை எழுதி வைக்க வேண்டும்? அப்படின்னா அந்த டைமில் அவங்க இந்த வரி வசூலித்த அந்த ப்ராசஸ், அந்த முறையை பற்றி நாம் கொஞ்சம் கற்றுக்கொள்ளலாம். இது அதாவது இந்த நற்செய்தியாளர்களும் நமது ஆண்டவராகிய இயேசுவும் வாழ்ந்த இந்த பீரியட் ரோமர்களுடைய ஆட்சிக்குட்பட்ட காலப்பகுதி. இந்த ரோமர்கள் எவ்வாறு வரி வசூலித்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க முதல்ல சென்சஸ் எடுத்தாங்க. இந்த சென்சஸை பற்றின இந்த குறிப்பை லூக்கா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்க முடியும். யோசேப்பும் மரியாளும் குடிமதிப்பு எழுதுவதற்காக நகரத்திற்கு சென்றார்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கலாம். இந்த குடிமதிப்பு எழுதின பின்பு அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவர்களுக்கு கீழே இருந்த இந்த பகுதிகள் பல்வேறு சிறு சிறு பகுதிகளாக பிரித்தார்கள். பிரித்துவிட்டு அதை ஏலத்திற்கு கொடுத்தார்கள். ஏலத்திற்கு எடுத்தவர்கள்லாம் யாருன்னு பார்த்தோம்னா செல்வந்தர்களும் பணக்காரர்களும் அதை ஏலத்திற்கு எடுத்தார்கள். இப்பொழுது இந்த ஏலத்திற்கு எடுத்தவர்களுக்கான அதிகாரமும் சலுகையும் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இவர்கள் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் இவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த பகுதிக்கு இவர்கள் எவ்வளவு அமௌண்ட் வேணுமானாலும் வரியாக வசூலிக்க முடியும்.
அதுக்கு எந்த ஒரு பர்மனெண்ட் நம்பர், ஃபிக்ஸட் நம்பர்லாம் எதுவும் கிடையாது. அவங்க எவ்வளவு இஷ்டப்படுறாங்களோ அவ்வளவு இஷ்டமாக அவர்களால் வரி வசூலிக்க முடியும். இந்த வரி பகுதிக்கு பகுதி வந்து வேறுபடும். ஏன்னா இவங்ககிட்ட இன்னொரு மெத்தடும் இருந்தது. என்னென்னா, யார் அதிகமாக வரி வசூலிக்கிறார்களோ அவர்களுக்கான கமிஷனும் கவர்மெண்ட்டால் கொடுக்கப்பட்டது. அதனால் இந்த வரி வசூலிப்பவர்கள் அதிக வரிகளை வந்து வசூலிப்பதில் கவனம் காட்டினார்கள். இந்த மாதிரி ஒரு வேலையை செய்தவர்கள் தான் யாருன்னு பார்க்குறோம்னா, நற்செய்தியாளர் மத்தேயுவும் சக்கேயுவும். இல்லை, சக்கேயுவை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னும் பொழுது லூக்கா 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவனுமாயிருந்த சக்கேயு எண்ணப்பட்ட ஒரு மனுஷன். இல்லை, சக்கேயு வந்து சீஃப் டாக்ஸ் கலெக்டர். அப்போ அவர் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருப்பார். அதனால தான் அவருடைய கன்ஃபெஷனில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், யாரிடமாவது நான் அநியாயமாய் வாங்கியிருந்தால் நாளத்தனையாக திருப்பி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம் இவங்க எவ்வளோ வரி வந்து கலெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. இவங்க அந்த டைமில் வந்து வரி வந்து அதிகமாக கலெக்ட் பண்ணதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. அதில் வந்து ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, ரோமன் கிங்டம் வந்து அவங்களுடைய நாட்டை வந்து மிக அதிக அளவில் வந்து முன்னேற்றி கொண்டிருந்தார்கள். இதில் சீசர் அகஸ்டஸ் வந்து ஒரு முக்கியமான வேலை செய்தார். என்னென்னா, தங்களுடைய நாட்டின் வியாபாரத்தை பெருக்குவதற்காக நாட்டை சுற்றி 50,000 மைல்களுக்கு அவர் வந்து ரோட் கான்ஸ்ட்ரக்ட் பண்ணார். அதோட விட்டாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த டைமில் நடந்த முன்னேற்றங்கள்லாம் என்ன அப்படின்னம்னா, இவங்களுடைய நகரம் வந்து விரிவடைந்து கொண்டே போனதுனால இவங்க நகரத்திற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தார்கள். அந்த டைமில் வந்து அக்வாடக்ட்ஸ் கட்டினாங்க, நிறைய பாத்ரூம்ஸ் கட்டியிருந்தார்கள், அப்புறம் ஃபவுண்டன்ஸ் நிறைய கட்டினாங்க, ப்ரைவேட் ரெசிடென்சஸ்லாம் அவங்க அந்த டைமில் நிறைய கட்டினாங்க. இதோடு இல்லாமல் போர்ட்டஸ் அப்படின்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் ஹார்பர் கட்டினாங்க. ஆஸ்ட்ரியா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இதை கட்டினாங்க. இது எதுக்குன்னா, எகிப்திலிருந்து தானியங்களே வர வைப்பதற்காகவே கட்டப்பட்ட ஒரு ஹார்பர் தான் வந்து இந்த போர்ட்டஸ். இதற்கும் மேலே வந்து அவங்க ஒரு முக்கியமான வேலை செய்தார்கள். என்னென்னா, அவங்களோட ரோம் சிட்டியை வந்து ரீபில் பண்ணாங்க. எப்படின்னா, மார்பிளில் ரீபில் பண்ணாங்க. இதுக்கு ஒரு கேம்பெயின் கூட வச்சுருந்தாங்க. அந்த கேம்பெயினோட பேர் வந்து ஃப்ரம் அ சிட்டி ஆஃப் பிரிக் டு சிட்டி ஆஃப் மார்பிள் அப்படின்ற ஒரு கேம்பெயினையும் நடத்தினார்கள். இவ்வாறாக அவங்க வந்து அவங்களுடைய அவங்க நாட்டை வந்து முன்னேற்றுவதில் மிகவும் அதிகமாக தீவிரம் காட்டினார்கள். அப்போ நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம் அவங்க எவ்வளோ வரி விதித்திருப்பார்கள் அப்படின்ட்டு. இதில் ரொம்ப பெரிய பிரச்சனை யாருக்கு இருந்ததுன்னா, அப்பொழுது வாழ்ந்த யூதர்களுக்கு இருந்தது. ஏன்னா யூதர்கள் அவர்கள் ஏற்கனவே ஆலயத்துக்கு அதிக அளவில் நிதி கொடுக்க வேண்டியவர்களாக இருந்தார்கள். எக்ஸாம்பிளுக்கு என்னெல்லாம் பார்க்கலான்னா, ஒரு நியாயப்பிரமாண சட்டத்திட்டத்திற்கு உட்பட்ட ஒரு யூதன் தசமபாகம் செலுத்த வேண்டும். 10% அங்கே போயிடும். அதற்கு பிறகு எருசலேமிலே நடக்கக்கூடிய பண்டிகைகளுக்கான நிதியையும் செலுத்த வேண்டியவர்களாக இருந்தார்கள். மேலும் தங்களுடைய மத்தியில் வாழும் விதவைகள், அனாதைகள், ஏழைகள் இவர்களுக்கான நிதியையும் அவர்கள் கொடுக்க வேண்டியவர்களாக இருந்தார்கள். அதற்கும் மேலும் 20 வயதானவர்கள் வந்து ஆலயத்தின் காணிக்கைக்காக டெம்பிள் டாக்ஸாக வந்து 1.5 ஷேக்கல் கொடுக்க வேண்டியவர்களாகவும் இருந்தார்கள். அப்போ ஒரு யூதன் ஏற்கனவே இவ்வளவு நிதியையும் வந்து ஆலயத்துக்கு கொடுக்கும் பொழுது, இவர்களுக்கு ரோமன் கிங்டம்ஸ் கொடுத்த இந்த வரி வந்து மேலும் அதிகமான பலுவை கொடுத்தது. இதில் ப்ராப்ளமாக வந்து இவங்க யாரை பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆயக்காரங்களே, இந்த வரி வசூலிப்பவர்களே தான் வந்து அவர்கள் ப்ராப்ளமாக பார்த்தாங்க. ஏன்னா இந்த வரி வசூலிப்பவர்களும் யார் அப்படின்னு பார்த்தா அவர்களும் யூதர்கள் தான். இந்த யூதர்கள் இந்த வரி வசூலித்ததை வந்து பிரச்சனையாக இருந்தாலும் இவர்கள் வந்து நியாயப்பிரமாண சட்டத்திட்டத்தை மீறினவர்களாகவே அவர்கள் கருதப்பட்டார்கள். அவங்க எங்கெல்லாம் சட்டத்தை மீறினாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் இவங்க அந்நிய ஜாதிகளுடைய, இந்த புற ஜாதிகளுடைய தொடர்பில் இருந்தார்கள். இவங்க ரோமன் கிங்டமோட வந்து தொடர்பு கொண்டிருந்தார்கள். அவர்களுடன் இந்த வேலைக்கான, இந்த வரி வசூலிக்கும் வேலைக்கான ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். இந்த மாதிரி கவர்னன்ட்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த அந்நிய தெய்வத்தை வணங்கக்கூடிய இந்த ரோமன் ஆட்சியாளர்களுக்கு இவர்கள் சேவை செய்து வந்தார்கள்.
அதனால் இவங்க அடிக்கடி அவர்களுடைய கட்டிடங்களுக்குள் சென்று வருவது அவர்களுக்கு வழக்கமாக இருந்தது. அங்கெல்லாம் பார்த்தோம்னா அந்த அந்நிய தெய்வங்களுடைய உருவங்கள்லாம் வந்து வைக்கப்பட்டிருந்தன. ஸோ இந்த மாதிரி ஒரு புறஜாதிகளுக்கு இவர்கள் சேவை செய்ததும் வந்து தேவனுடைய கட்டளைக்கு விரோதமாக இருந்தது. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக அப்படின்றது 10 கற்பனைகளில் ஒன்று. செல்வந்தர்களான இவர்கள் தங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை யூதனுக்கு இவர்கள் இறங்க வேண்டும். அப்படி இறங்கி அவர்களுக்கு உதவி செய்வதற்கு பதிலாக அவர்களுக்கு அதிக வரியை விதித்து அவர்களிடமிருந்து அவர்களுடைய வீட்டையே பறித்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்படுகின்ற ஒரு காரியத்துக்கு இந்த வரி வசூலிக்கும் ஆயக்காரர்கள் காரணமாயிருந்தார்கள். இதனால தான் வந்து அவங்கள வந்து அப்பொழுது இந்த சட்டத்திட்டங்களை சரியாக கடைபிடித்து வாழ்ந்த யூதர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் இவர்களை அதிகமாக வெறுத்தார்கள். அதனால தான் ஆயக்காரர்களை பாவிகள் என்று அழைத்தார்கள் அப்படின்றது தான் இன்னையோட லிட்டில் ஃபேக்ட்.